உன்னை கையை பிடிச்சி ஆண்டவர் கூட்டு போறாரு. உன்னை சுத்திலும் வெறும் பள்ளத்தாக்கா இருக்கலாம், உன்னை சுற்றிலும் எரிகிற அக்கினி சூளையா இருக்கலாம். நீ கடந்து செல்லும் பொழுது அவர் உன் கூட இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், அபித்நேகோ என்ன தவறு செஞ்சாங்க? ஒண்ணுமே தவறு செய்யல. அவனை எரிகிற சூளையில தூக்கி போட்டாங்க. அவங்க நினைச்சாங்க, இந்த பாடுகள் வழியில நான் கடந்து செல்லும் பொழுது நான் தனியா தான் கடந்து செல்றேன், என் கூட யாருமே இருக்க போறது இல்லைன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான்காவதாக ஆண்டவரே இறங்கி வந்து அவங்க கூட அந்த பாட அனுபவிச்சார். மரண படுக்கையில நம்ம சென்றாலும், கடும் வேதனை நம்ம சென்றாலும், நம்ம ஒண்ணு விசுவாசிக்கணும். இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்லும் பொழுது, பிரதர் இன்னைக்கு என்ன செய்தி யாராவது கேட்டாங்கன்னா ஒண்ணு சொல்லுங்க, நான் போற பாதையில என் இயேசு என் கூட இருக்கிறார். அவ்வளவுதான் செய்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் போற பாதையில இயேசு என் கூட இருக்கிறார். இந்த ஒரே ஒரு வார்த்தை நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. நான் போற பாதையில, என் குடும்பம் போற பாதையில, என் பெற்றோர்கள் போற பாதையில இயேசு என் கூட இருக்கிறார். அவ்வளவுதான்.